பாருங்க, நாங்க தேனி மாவட்ட மகளிர் அணியில இருந்து வந்திருக்கோம். இப்ப வந்து காவல்துறை வந்து இந்த திங்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிருக்காங்க. இதுல எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வந்து எங்க உழைப்புல வந்து எங்க ஓன் அமௌண்ட்ல வாங்கினது. ஜஸ்ட் வந்து ஒரு 10 விசிறி, கொஞ்சம் பேம்ப்ளெட்ஸ், 4-5 கேப்ஸ், இந்த ஒரு 50 விசில், ஒரு 10 மொத்தமே வந்து ஒரு பண்டல்ல வந்து ஒரு 10-15 மப்ளர் தான் இருக்குது. கண்டிப்பா வந்து இது தலைமை வந்து தீவிரமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க வந்திருக்கோங்க, தமிழக அரசு தான் இதை பண்றாங்க. எங்களை வந்து ஒடுக்கணும்ன்றதுக்காக தமிழக அரசு போலீஸை வச்சு இந்த அரஜாவம் பண்றாங்க. இங்க வந்து எல்லாமே பெண்கள் தான் வந்து இந்த சுமோல வந்திருக்கோம். இப்ப கம்பம் பக்கம் வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து சீஸ் பண்ணி இதை வந்து செக் பண்றேன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. இப்ப செக் எல்லாம் பண்ணிட்டாங்க. பட் திரும்ப வந்து குடுக்கறேன்னு சொன்னாங்க காவல்துறை. இப்ப திரும்ப குடுக்கல. இதெல்லாம் வந்து திரும்ப சீஸ் பண்ணி என்ன இருக்குன்னு தெரியல. பொதுமக்களே, பொதுஜனங்க நீங்க நல்லா பாத்துக்கங்க. இந்த மாதிரி தான் வந்து கட்சி பணி செய்ய விடாம ஒரு கழகத்துக்கு ஒரு கட்சிக்கு இடையூறு விதிக்கிறாங்க. பெண்கள்னு கூட பார்க்காம இந்த மாதிரி பண்றாங்க. வழியில நிறுத்தி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லதுக்கு இல்ல. கண்டிப்பா வந்து தலைமை வந்து இத தீவிரமா கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். இந்த மாதிரி இடர்பாடு எல்லாம் பாத்துக்கங்க. இது ரொம்ப மன வேதனைக்கு உரியது. திரும்ப தர்றேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க.